இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை லேவியராகமம் 26வது அதிகாரம் 9வது வசனம். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடே என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாளிலே நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறார், நான் உங்கள் மேல கண்ணோக்கமா இருப்பேன். அடுத்து சொல்றாரு, நான் உங்களை பல்லுகவும் பெருகவும் பண்ணுவேன். நீங்க இப்பொழுது இருக்கிற நிலைமையை காட்டிலும் உங்களை 1000 மடங்கு நான் பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக, உங்களோடு நான் ஒரு வாக்கு பண்ணியிருக்கிறேன் அல்லவா, உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன் அல்லவா, எத்தனை வார்த்தைகளினால், வாக்குத்தத்த வார்த்தைகளினால் உங்களோடு நான் செய்த உடன்படிக்கையை நான் திருப்படுத்துவேன், இன்னும் உறுதிப்படுத்தி அதை உங்களுடைய வாழ்க்கையில செயல்படுத்துவேன் என்று சொல்லி அவர் இந்த காலை வேளையிலே வாக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் இந்த நாளில இந்த ஆசீர்வாதம் ஆண்டவருடைய நாமத்தினாலே. அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் பூமியில் உள்ள எல்லா மனிதர்கள் மேலும் கண்ணோக்கமா இருக்கிறார். அதுலயும் ஸ்பெஷல் என்னன்னா, அவரை ஆராதிக்க, அவரை தேடி, அவரை ஒவ்வொரு நாளும் அதிகாலையில நம்ம அவரை தேடி ஓடி வருகிறோம் அல்லவா, நம்மேலையும் அவருடைய விசேஷித்த கண்கள் அது நோக்கமா இருக்கிறதா, அது கண்ணோக்கமா இருக்கிறதா. இந்த காலை வேளையிலே அவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்விலே பெரிய அதிசயங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். பூமி எங்கும் சுற்றி உலாவுகிற கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேல் எடுத்த அந்த அவனுடைய கையில் இருந்த தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கின்றன என்று நாம் சகரியாவிலே வாசிக்கிறோம் அல்லவா. செருபாபேல் ஆண்டவருக்காக எடுத்த ஒரு சின்ன ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ ஆண்டவருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருந்ததா. இந்த காலை வேளையில ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி, அவரை தேடி நாடி ஓடி வருகிற அவருடைய பிள்ளைகள் மேல அவர் கண்ணோக்கமா இருக்கிறார். எடுத்தவர்களை பலுகி பெருக பண்ணுகிறார். ஆபிரகாமை பலுகி பெருக பண்ணி, ஒன்றுமில்லாத சூழ்நிலை, சரீரம் செத்து போன நிலைமையில இருந்த ஆபிரகாமை பலுகி பெருக பண்ணி ஆசீர்வதித்த தெய்வன் இந்த காலை வேளையிலே வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் அவர் ஆசீர்வதிப்பேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் நம்மோடு பண்ணியிருக்கிற உடன்படிக்கை, கல்வாரி சிலுவையின் இரத்தத்தின் மூலமாய் நம்ம எல்லாரையும் அவர் பெற்றெடுத்து வைத்திருக்கிறார். அந்த அந்த சிலுவையின் மூலமாய் நமக்கு ஒரு ரட்சிப்பு, விடுதலை, மீட்பை தந்திருக்கிறார். அந்த உடன்படிக்கை, அந்த சிலுவையோடு, அந்த புதிய இரத்தத்தோடு, புதிய சரீரத்தோடு அவர் பண்ணின அந்த உடன்படிக்கையின் மூலமா நமக்கு தந்திருக்கிற அந்த வாக்கு தத்தங்களை அவர் நமக்கு திடப்படுத்துவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம், வேதனைப்பட வேண்டாம். எதிர்மறையான எண்ணங்களை நம்மை விட்டு அகற்றி அவரோடு விசுவாச வாழ்க்கையில பலப்படுவோம். இந்த வார்த்தைகளை அறிக்கை செய்து இந்த நாளில ஜெயம் எடுப்போம். பிரியமானவர்களே, நாம் பார்க்கும்போது இந்த 3 விசேஷித்த காரியங்களை இந்த வசனத்திலே சொல்லப்பட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். ஒன்று, இந்த வார்த்தையானது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமாய் இருந்தாலும், நாம் எல்லாரும் ஆண்டவரோடு இணைந்திருக்கிற, ஆண்டவரை நம்புகிற, விசுவாசிக்கிற நம்ம எல்லாரும் இஸ்ரவேலர்கள் தான். நம்ம எல்லாருக்கும் இந்த நாளிலே இந்த வார்த்தைகள் நமக்கு சொந்தமாக போகிறது. பிரியமான விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை நாம் கேட்போம். முதலாவதாக ஆண்டவர் சொல்றார், உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருப்பேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 14வது வசனத்துல ஆண்டவர் சொல்றார் பாருங்க. சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் வானத்தில் இருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறாராம். தாம் வாசமா இருக்கிற ஸ்தானத்தில் இருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலுக்கு நோக்கமாயிருக்கிறாராம். அந்த அதுக்கு முந்தைய வசனத்திலே, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த பாக்கியமுள்ள ஜனங்கள், அவரை சுதந்திரமாக தெரிந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் என்ன பண்றாரானா, அவர்கள் எல்லாருமே கண்ணோக்கமா இருக்கிறாரா. காலை வேளையிலே அவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், அவரை துதித்துக் கொண்டிருக்கிறோம், அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அல்லவா. நம்ம மேலையும் அவருடைய விசேஷித்த கண்கள் நோக்கமாயிருக்கிறது. பிரியமானவர்களே, அதை ஒரு நாளும் மறந்து போக வேண்டாம். அவருடைய கண்கள் நம்மை நோக்கி கொண்டே இருக்கிறது, கண்ணோக்கி கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இதே அதிகாரத்திலே
பாருங்க, 18, 19, 20 வாசிக்கிறோம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறதா. பாருங்க, எவ்வளவு நல்ல தெய்வம் நம்முடைய தெய்வம். அவருடைய கண்கள் நம்ம மேல நோக்கமாயிருக்கிறது. அநேக நேரங்களில பிரச்சனைகள், போராட்டங்கள், சோர்வுகள் வரும்போது சத்துரு பல எதிர்மறையான காரியங்களை நமக்கு நினைவுபடுத்தி சோர்வுக்குட்படுத்தும் போது ஆண்டவரை நோக்கி சொல்லணும், ஆண்டவரே உடைய கண்கள் என் மேல நோக்கமா இருக்கிறது என்று வார்த்தை சொல்லுகிறது அல்லவா. இந்த வார்த்தையின்படி எனக்கு இந்த நாளிலே அப்பா ஒரு விடுதலையை தாரும் என்று கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு கிருபைகளை, இரக்கங்களை கட்டளையிடுவார். அந்த வார்த்தைகளை அறிக்கை செய்யணும். அறிக்கை செய்கிறது என்றால் என்ன? வாயினால் சொல்லணும், பேசணும் பிரியமானவர்களே. இருதயத்துல சொல்கிறதல்ல, சிந்தனைகள்ல நினைக்கிறதல்ல, வார்த்தையினால் அதிகமாய் அறிக்கை செய்யணும். வசனங்களை அறிக்கை செய்ய அறிக்கை செய்ய அந்த வசனங்களினுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்து நமக்கு பலிக்கும். நமக்கு அது நம்முடைய வாழ்விலே அது செயல்பட ஆரம்பிக்கும் பிரியமானவர்களே. அறிக்கை செய்வோம் பிரியமானவர்களே. இரண்டாவதாக இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறவங்களை பலுகவும் பெருகவும் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் பல்லுகவும் பெருகவும் பண்ணினார். யாக்கோபனுடைய குடும்பம் மாத்திரம்தான் எகிப்துக்கு போனார்கள். ஆனா ஆண்டவர் 6 லட்சத்துக்கு அதிகமான இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அவர் அழைத்து கொண்டு வருகிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், செழிப்பு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை நம்ம கூனி குறுகினவர்களாய் இருக்கலாம். ஒண்ணுமே இல்லையேன்னு நம்ம நினைக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பலுகி பெருக பண்ணுவேன் என்று அவர் இந்த காலவெளியில வாக்கு கொடுக்கிறார். ஆபிரகாமை குறித்து பார்க்கும்போது ஒன்றுமில்லாதவராய் ஊர் என்கிற கல்தையருடைய தேசத்துல அவர் இருக்கும்போது ஆண்டவர் ஆபிரகாம் விசேஷமாய் அழைக்கிறார். நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்று சொன்னபோது, காண்பிக்கிற தேசத்துக்கு எந்த தேசம்னு கூட தெரியாது, ஆனா புறப்பட்டு போனார். ஆண்டவருடைய வார்த்தை விசுவாசித்து புறப்பட்டு போனார். பிரியமானவர்களே, நடந்தது என்ன? அவர் புறப்பட்டு போன 75வது வயதிலே கர்த்தர் அவருக்கு தரிசனமாகி அவரை அழைத்து கொண்டு போகிறார். ஆனா அவருக்கு 100 வயதாகிற வரைக்கும் அவருக்கு குழந்தை இல்லை. ஆனா அவருக்கு வாக்கு கிடைத்தது, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பலுகி பெருக பண்ணுவேன், உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்று அநேக வாக்கு திட்டங்களை கொடுத்தார். ஆனா அந்த வாக்கு திட்டங்கள் அவருடைய வாழ்வில செயல்பட தாமதமான போதிலும், டிலே ஆன போதிலும் ஆபிரகாம் ஆண்டவரை விடல. பிரியமானவர்களே, அவர் மேல இருந்த நம்பிக்கையை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்துகிறார். அப்படிப்பட்டதான ஒரு விசுவாசம், நம்பிக்கை இந்த காலை வேளையில நம்மிலே உண்டாகணும். சில நேரங்களிலே ஆண்டவர் சில காரியங்களை நம்முடைய வாழ்வில டிலே பண்ணினாலும் பொறுமையோடு காத்திருக்கிறவர்களா இருக்கணும். அவர் நமக்கு சொல்லி இருக்கிற வாக்கை அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். அந்த நம்பிக்கையில நாம் திடப்படணும் பிரியமானவர்களே. இந்த பாருங்க, அந்த ஆண்டவர் ஒரு நாளில ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணுவேன். பாருங்க, எப்ப சொல்றாரு? அவருக்கு குழந்தையே இல்லையே. குழந்தை இல்லாத நேரத்துல சொல்றாரு. அப்ப ஆபிரகாம் இவரு இவரு ஏன் இப்படி சொல்றாருன்னு ஒருவேளை ஆபிரகாம் நினைச்சிருக்கலாம் பிரியமானவர்களே. நான் அப்படியெல்லாம் நினைச்சதாட்டு வேதம் நமக்கு சொல்லல. ரோமர்ல நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அங்கே ரோமர்ல நம்ம வாசிக்கும் போது ரோமர் 4வது அதிகாரம் 17வது வசனம், இந்த இதுல இருந்து 2, 3 வசனங்கள் பாருங்க, ரொம்ப ஆபிரகாமை குறித்து அழகாக அதில் சொல்லப்பட்டிருக்கும். இந்த விசுவாசத்துல நாம் வளர்றது உறுதுணையா இருக்கும். அங்க சொல்லப்பட்டிருக்கிற அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவரும் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளும் இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமா இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானார். அடுத்து பாருங்க, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லுகிற போது தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தாராம். ஏன் தெரியுமா? அவருடைய சரீரம் செத்து போயிட்டு, சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிட்டு. அதான் நம்புகிறதற்கு அங்க ஒண்ணுமே இல்ல. அங்க என்ன இருக்கிறது? உலக பிரகாரமான அந்த சூழ்நிலைமை நம்ம பார்க்கும்போது அங்க நம்ப ஒன்றுமே இல்லை பிரியமா. ஆனா
அத நம்பிக்கையோடு விசுவாசித்தார். இந்த காலை வேளையிலே உங்க வாழ்வில் இது அவ்வளவுதான், இனிமே நடக்காதுன்னு இருக்கிற காரியத்துல நம்பிக்கையோடு என் தேவன் இதிலே அற்புதத்தை செய்ய வல்லவர் என்று நம்பிக்கையோடு அறிக்கை செய்கிற போது, விசுவாசிக்கிற போது, ஆண்டவர் நம்முடைய வாழ்வில பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசித்தானா? அடுத்து பாருங்க, அவன் விசுவாசத்துல பலவீனமா இருக்கவில்லையா? ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதை எண்ணாதிருந்தானா? இந்த காலை வெளியில நமக்கு முன்பதாக இருக்கிற எதிர்மறையான காரியங்கள், நெகட்டிவான காரியங்கள், இல்லை என்று சொல்லுகிற காரியங்களை அப்படியே நம்ம எண்ணக்கூடாது, சிந்தனைகளில் வரவிடக்கூடாது. அது சிந்தனைகளில் வரும்போது என் ஆண்டவர் எனக்கு இந்த காரியங்களை மாற்றி அமைக்க வல்லவர். வியாதியா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம், பிரச்சனைகளா இருக்கலாம், என் ஆண்டவர் இதிலே ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவர் என்கிறதை நம்ம அறிக்கையிடுகிறவர்களாய் இந்த பழைய காரியங்களை எண்ணாதபடிக்கு ஆண்டவர் மேல் நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறவர்களா இருக்கணும். அடுத்து பாருங்க, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற வார்த்தைகளை எனக்கு நிறைவேற்ற வல்லவர் என்று நாம் விசுவாசத்திலே வல்லவர்களாக மாறணும். அதற்காக தான் இந்த வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு ஒன்றுமில்லாத சூழல் மேலே வார்த்தையை கொடுத்தார், வார்த்தையை நிறைவேற்றினார். நடக்காதுங்கிற சூழ்நிலை மேல நடக்கும்படி செய்தார். இந்த காலை வேளையில நம்முடைய வாழ்க்கையிலும் அதை நடக்கும்படி செய்வார். மூன்றாவதாக, உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். நமக்காக அவர் அநேக உடன்படிக்கைகளை, வாக்கு தத்தங்களை நம்மளோடு செய்திருக்கிறார் அல்லவா? அத்தனை வாக்கு தத்தங்களையும் அவர் நமக்கு நிச்சயம் நம்முடைய வாழ்வில் நிறைவேற்றுவார். எபிரேயர்ல வாசிக்கிறோம் அல்லவா? எபிரேயர் 10வது அதிகாரம் 23வது வசனத்திலே வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே. அந்த வாக்குகளை நம்பிக்கையோடு விசுவாசித்து அதை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்கணுமா? அறிக்கை செய்யணுமா? பிரியமானவர்களே, அறிக்கை செய்ய செய்ய இந்த வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்விலே வந்து நமக்காக பலிக்கும், நம்முடைய வாழ்விலே நிறைவேறும். பிரியமானவர்களே, அறிக்கையிடணும். ஆண்டவர் வாக்குத்தத்தம், என்ன வாக்குத்தத்தம்? புதிய கல்வாரி சிலுவையின் மூலமா நமக்கு வெளியேற பெற்ற மீட்பை, ரட்சிப்பை தந்திருக்கிறார். அந்த சிலுவையின் மூலமாய் நம்ம எல்லாரையும் மறுஜென்ம முழுக்கினாலே அவர் நம்மை பெற்றெடுத்து வைத்திருக்கிறார். அந்த சிலுவையின் மூலமா அவர் நமக்கு அநேக வாக்குத்தத்தங்கள், பாவம், சாபம், வியாதி, ரோகம், மரணம் எல்லாவற்றிலும் இருந்து நான் உன்னை விடுதலையாக்கி உனக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்கள் அத்தனையும் இந்த காலை வேளையிலே நமக்காக அவர் திடப்படுத்த போகிறார். பாருங்க, ஆபிரகாம் இந்த வாக்குத்தத்தத்துல தேவன் அந்த வாக்குத்தத்தம், அவர் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானது போல நாம் இந்த காலை வேளையில என் ஆண்டவர் எனக்காக அநேக வாக்குத்தத்தங்களை சிலுவையின் மூலமாய் சம்பாதித்து வைத்திருக்கிறார். அத்தனையும் அது எனக்குரியது, அது எனக்கானது, அதை நான் உரிமையாக்கிக் கொள்கிறேன், அதை நான் எனக்கு சொந்தமாக்கிக் கொள்கிறேன் என்று அறிக்கை செய்து நாம் ஜெயம் எடுக்கிறவர்களாய் காணப்பட பிரியமானவர்களே, ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்விலே பெரிய காரியங்களை செய்வார். வாயினால கர்த்தராகிய இயேசுவை வாயினால அறிக்கை செய்து தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழ பண்ணினார் என்று விசுவாசத்திலே அதிகமாய் பலப்படி வாயினால் அறிக்கை செய்ய நம்முடைய வாழ்வில் இருக்கிற போராட்டங்களை, பிரச்சனைகளை ஆண்டவர் மாற்றுவார். சத்துரு வெட்கப்பட்டு போகும்படியாய் சூழ்நிலைகளிலே மாற்றத்தை உண்டு பண்ணுவார். பிரியமானவர்களே, ஆகவே சோர்ந்து போக வேண்டாம். காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தந்த அந்த வார்த்தைகளை அறிக்கை செய்வோம். அவன் நம்மோடு கண்ணோக்கமா இருக்கிற தெய்வம் என்பதை மறந்து போக வேண்டாம். நம்மை பழுகி பெருக பண்ணுகிற தெய்வம் என்பதை மறந்து போக வேண்டாம். நம்மோடு பண்ணி இருக்கிற வாக்கு திட்டங்களை அவர் நிறைவேற்ற வல்லவர் என்பதை மறந்து போகாமல் அதிலே நம்பிக்கையாயிருந்த அறிக்கை செய்து ஜெயம் எடுப்போம். ஆண்டவர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலை செய்வா.